யாரும் ஒரு நிமிடம் இந்த காணொலி பாருங்க. நெமிலி வட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆலப்பாக்கம் கிராமத்திலிருந்து நாகேஸ்வர பெருமாள் ஆலயத்தில் கூட பேசிட்டு இருக்கேன். இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆலயத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு மிகப்பெரிய குளம் அமைஞ்சிருக்குது, சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆலயத்தில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பணி நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் இப்போ 6 மாத காலமாக பணி நடக்காமல் தடைபட்டு நிற்குது. தை மாதம் 8ஆம் தேதி குடமுழுக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அதுக்கான பணிகள் நிறைவு பெறலை. ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம். இந்த கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட 9 சிவலிங்கங்கள் இருந்திருக்குதுங்க. இது பிராமணர்கள் அந்த நாளில் முன்னோர்கள்லாம் வந்து வழிபட்டுருக்குறாங்க. பிராமணர் வழிபட்டுருக்குறாங்க. எவ்வளோ அதிசயங்கள் நிறைஞ்சிருக்குது. இந்த பசுமையான நிறைஞ்ச இடமா இது காட்சி அளிக்குது. ஆனால் இப்போ கண் பார்வைக்கு 2 லிங்கங்கள் தான் இப்போ நமக்கு பார்வையில் இருக்குது. ஒன்று நாகேஸ்வர பெருமாள், இன்னொன்று இந்த பக்கத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட எல்லாருடைய பார்வைக்கும் போகணும். இந்த ஆலயம் வந்து குடமுழுக்கு 8ஆம் தேதி வைக்கப்பட்டிருக்கிற தேதியிலே நிறைவு பெறணும். நம்முடைய அனைவரோட ஒத்துழைப்பும் இதில் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இடங்களிலும் நம்முடைய பெருமான ஆலயம், சிவபெருமானுடைய ஆலயம் குடமுழுக்கு நடந்து ரொம்ப அதிசயத்தை காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஆலயம் நடைபெறணும். கிராமத்துலேயும் இந்த சைவ நெறி பரவணும். எல்லாரும் சைவ தொண்டை வந்து உயர்வாக பார்க்கணும், சைவத்தை வணங்கணும், ஈசனை வந்து எட்டி பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற வந்து உணர்வு வந்து நம்ம வெளிப்படுறதுக்கு நம்ம ஆலயம் வந்து அவசியமாக தேவைப்படுது. ஒவ்வொருத்தருடைய மனமும் உருகுதல் இருக்கணும். அதனால் அன்பு வடிவம் சிவமாக இருக்கக்கூடிய இந்த சிவத்தை வந்து எல்லாரும் நேசிக்கணும். அதுக்கான காணொலி தான் இது. உங்கள் இடத்துல இப்போ நான் இந்த இடத்துலேருந்து போடுறேன். இந்த காணொலியை வந்து பார்க்குறவங்க எல்லாரும் தங்களால் முடிந்த ஒரு நிதியை வந்து நாளையத்துக்கு கொடுத்து மிக விரைவில் குடமுழுக்கு நடக்க நம்மளும் ஒரு காரணமாக அமையணும். இது பெருமானத்துக்கு அந்த அருளை கொடுக்கணும்னு சொல்லி இந்த காணொலி பார்க்குறவங்க அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து அவங்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போங்க. இது வந்து கொண்டு போனால் அந்த அருள் நம்மளுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி உங்களுடைய திருவடியை தொட்டு வணங்கிக்கிறேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். தில்லை அரசியை போற்றி.